ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் மியூசிக் ரிசீவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ளூடூத் இல்லாத ஆப்ஷன் ஆம்பிளிஃபையர், கார் செட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலில் ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லைனாலும் இதை அப்படியே ஆப்ரேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தட் தான். பாக்ஸில் இந்த இப்போ இருக்கிற வியூ தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டுக்கு ஒன்றாயிட்டு தான் 260 அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், பின்னு நல்ல ஒரு குவாலிட்டியான பின்னு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஹோல்டிங் நல்லா பின்னு 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ப்ளூடூத் ரிசீவர்லேயும் ஒரு சைடு நீங்கள் உங்களோட ஆம்பு, உங்கள் கார் செட் அந்த மாதிரி அந்த ஹோல் இருக்கும். அந்த இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் சிம்பிள் மெத்தடு. சென்டரில் இருக்கிற பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இப்போ நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ வர்ற பீஸில் எல்லாமே சார்ஜ் வராது. நம்ம வந்த உடனே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு உடனே ரிவ்யூ போட்டுருணுங்கிறதுக்காண்டி எடுத்து காட்டியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தெரியும். நான் இப்போ உங்களுக்கு எங்கே வைக்கிறனோ அந்த இடம், அந்த ஆக்ஸோட ஹோல்ஸ் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஒரு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தோம்ல ப்ளூடூத் ரிசீவரை, அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதோட நேம் வந்துடும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இப்போ வந்து பாருங்கள், அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ் தான். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அவ்வளோதான், ஃபுல்லாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித் மைக்கு ஒன்று வந்துடும். மைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பட்டனா ஆனு, நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபையரில் உள்ள ஹோல்ஸில் அந்த இன்னொரு சைடில் உள்ள பின்னை வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிட வேண்டியா. சாம்பிளுக்கு காட்டுதேன். பட் இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இல்லைனாலும் நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் எப்படினாலும் சொல்லிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ளூடூத் ஆப்ஷனை வச்சுக்கிட வேண்டியா. வச்சுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே இதோட நேம் கேட்கும். இந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான சிம்பிள் மெத்தட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட சார்ஜர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சைடில், அது M8, அதாவது சப்போட்டா பின்னுன்னு சொல்லுவாங்க, அந்த பின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எதுவும் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், கமெண்டில் கீழே போடுங்க.